ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு குட்டி குட்டியான விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து நிறைய பணங்களை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். அதுக்கான எல்லா கேட்டகரிஸ்லையுமே நம்ம எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்பை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஒருத்தருக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள். ஸோ நம்ம காமனாக பண்ணக்கூடிய நிறைய செலவுகள் எதில் அடங்கும் அப்படின்னா இதில் தான் அடங்கும். நம்ம ஒரு வீடு வந்து வாங்கணும், அது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம நல்லா சாப்பிடணும், வெளியில் போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய உழைப்பில் மோஸ்ட் ஆஃப் த மணி இதுக்கு தான் நம்ம அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இஎம்ஐஸ், அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸில் எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? ஒரு ஆன்லைனில் போகிறது, இல்லை வீக்கெண்டில் வந்து ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இயர்லி ஒன்ஸ் வந்து பல்க் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஈரோடு லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். இது வந்து ஈரோடுன்னு மட்டும் இல்லை, சென்னை சவுகார்பேட்டா இருக்கட்டும், இல்லைன்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிளேசஸ்ல வந்து இருக்கும். அதை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷாப்ல வந்துட்டு எப்போவுமே இயர் எண்டு சேலாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் மந்த்ல வந்து ஆஃபர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் வந்துட்டு சாகர் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் ஷாப் வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல மார்ச்ல வந்துட்டு எப்போவுமே ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மினிமம் உங்களுக்கு 20 to 30% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பேஸ்ல இருக்கும். அண்ட் அப் டு 50% வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல சென்னை சில்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசனுக்கு வந்துட்டு ரெகுலராகவே ஒரு 1 வீக் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு டோக்கன் மூலியமா நிறைய ஆஃபர்ஸ் 50%, 80% வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் அங்கே இருக்கிற வரைக்குமே காட்டன் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ மார்னிங் இயர்லியராகவே போய் அது டோக்கன் வாங்கி கியூ வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே தாண்டி குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆஃபர் அப்படிங்கிறதுனால டேமேஜான ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லையுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர் கொடுக்குற மாதிரியான ஷாப்ஸ் வந்து இருக்கும். அந்த இடங்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும் சென்னை சில்க்ல எப்போவுமே நான் அது மாதிரி காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ், சுடிதார், காட்டன் மெட்டீரியல் சுடிதார்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஈரோடு சைடு வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு மென்ஸ் வேர்ல அங்கே சாகர்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் வராது. லைஃப் டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ரிவ்யூ கொடுக்குற வீடியோவோ கிடையாது. இது வந்து பர்சனலி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ ஆஃபர் போகுதோ, அது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஆஃபர் போகும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஸோ இயர்லி ஒரு 10,000 இல்லைன்னா 5,000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பொருள் வந்து வீட்டில் வந்து வாங்கி வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ பர்த்டேவோ இல்லைன்னா வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பணத்தை இதில் நிறைய வந்து மிச்சப்படுத்துறதுக்கு முடியும். அண்ட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய செலவு எது அப்படின்னு சொன்னால் ஆக்சசரிஸ் தான். ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு எடுத்துட்டோம்னா அதுக்கான ஆக்சசரிஸ் அப்படிங்கிறது 2000, 3000க்கு நம்ம வாங்குவோம். ஏன்னா ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸுக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்தால் ஓகே. பட் அதுக்கு பெல்ட் வாங்கணும், வாட்ச் வாங்கணும், ஷூ வாங்கணும் அப்படிங்கிற நிறைய ப்ராசஸ் வந்து போகும். அதுவே கேர்ள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே டபுள் ஆகும். ஒரு சாரீ வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு சாரீ ரேட்டை விட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப்பர் வாங்கணும், ஹேண்ட்பேக் வாங்கணும், வளையல் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆக்சசரிஸ் வந்து நம்ம போவோம். ஸோ ஆக்சசரிஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றதை விட அந்த இடத்துல உங்களுடைய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பாருங்க. ஸோ நீங்க 2-3 பர்ஸ் வச்சிருக்கீங்க, வெளியே போறதுக்காக நிறைய பேக்ஸ் வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, வாட்சஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் டீக்ளட்டரிங் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு மினிமலா உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா 2 டைப் ஆஃப் செட் வந்து ஆக்சசரிஸ்ல வந்து யூஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து ரெகுலர் யூஸ்,
யூஸ்வலாக நீங்கள் எப்போவுமே ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெகுலர் யூசர்ஸ்க்கு வந்துட்டு தனியாக ஒரு செட் வந்து வச்சுக்கோங்க. அஃபீஷியலாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் மீட்காக போகிறீங்க, ஒரு பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சசரிஸை வந்து அது ஒரு செட் ஆஃப் வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி இருந்தாவே போதும், நம்ம நிறையா வந்து மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்மளால வந்து முடியும். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்குமே தனித்தனியாக எல்லாமே வேணுங்கிறத விட ஒரு ஆக்சசரிஸை எப்படி 2-3 ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. அதுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைக் ஒரு காமனான கலர் பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பெல்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கு. பட் ஒரு ப்ரௌனோ இல்லை பிளாக்கோ எடுத்துட்டீங்க அப்படின்னா காமனாக எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி தான் சாண்டல்ஸுமே. ஸோ ஸ்லிப்பர்லேயுமே வந்துட்டு ஒரு பிளாக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காமனாக எல்லா ட்ரெஸ்க்குமே வியர் பண்ணால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ உங்களுடைய ஆக்சசரிஸில் அமௌண்ட் நிறைய ஸ்பெண்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைப்ஸாக நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக நியூஸ் வந்து படிக்கிறவங்கள பழக்கம் வந்து இருக்கும் அவங்களுக்கு ரெகுலராக. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் ஹெட்லைன்ஸை மட்டுமே படிச்சுட்டு அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதில் நிறைய கான்டென்ட் இருக்கும், பட் அது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கீங்க, ஒரு காலேஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டடி எஜுகேஷனல் ரிலேட்டடாக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது ஓகே. பட் நீங்கள் வந்து ஒரு ஹெட்லைன் நியூஸ் படிக்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது, ஸோ அதை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மந்த்லி ஒரு 500-300 கொடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி அது ஓரத்தில் இருக்கிறது வேஸ்ட்டு தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ நிறைய அப்டேட்டடாக இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ்லேயே வந்துட்டு நிறைய சேனல் இருக்குது, அதில் நியூஸ் சேனலும் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான நியூஸையுமே அப்படியே அப்பப்போ அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல்லையே வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் லைவ்லேயே வந்து நீங்கள் நியூஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் அன்வான்டாக வேற என்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண முடியுங்கிறத யோசிச்சு உங்களுடைய பணங்களை வந்து சேமிக்க பழகுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கிராசரி வீக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்குமே நம்ம பட்ஜெட் வந்து போடுவோம், பட் அதில் கிராசரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்க. ஒரு வீக்குக்கு நான் இவ்வளோதான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்குக்கு ஒரு 3000 rupees வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3000 rupees நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3000 rupeesல என்னென்ன எசென்சியலான ஐட்டம்ஸ் நான் வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் இந்த எசென்ஷியலான ப்ராடக்டை வாங்குறதுல அந்த ப்ராடக்டை வச்சு நான் என்ன மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், என்ன இந்த வீக்குக்கு மீல் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வந்து போடுங்க. அதுக்கு தேவையான கிராசரிஸை மட்டும் வாங்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மெனு வந்துட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 1 வீக்குக்கு நீங்கள் என்ன வந்து குக் பண்ண போறீங்கிறது உங்களுக்கு ப்ரீ பிளானாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸும் அதுக்கு தகுந்த கிராசரிஸும் வாங்கினீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டம்ப் பண்ணி வீட்டில் வாங்கி வச்சு அது வேஸ்ட்டாக போகிற அமௌண்ட்டையும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hours கேஷ் ஒன்லி அப்படிங்கிற சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு நாளைக்கு நான் எல்லா எக்ஸ்பென்சஸையுமே கேஷை மட்டுமே கொடுத்து நான் வந்து பொருட்களை வந்து வாங்க போகிறேன், எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறேன், ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த காரணத்தை கொண்டும் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறதோ இல்லை கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயமோ வந்துடக்கூடாது. அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நான் 500 ரூபாய் செலவு பண்ணணும் நான் எடுத்து வச்சிருக்கேன்னா அந்த 500 ரூபாய்க்குள்ள தான் நான் செலவு பண்ணணுங்கிற ஒரு தாட் வரும். ஸோ இதை வந்து உங்களுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்ல எவ்வளோ ஓவர் ஸ்பெண்டிங் வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இது டேக்குன்னு மட்டும் அல்ல, 24 hours, 1 day ஆர் வீக் ஆர் மந்த் அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டை வச்சுட்டு அதில் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் கிராசரி ஐட்டம்ஸ்க்கு மளிகை பொருட்களுக்கு வந்து 2000க்குள்ள எப்படி எல்லாம் மளிகை பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு வந்து பிளான் பண்ணுங்க. என்னடா 2000க்குள்ள வாங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். இது பேசிக்கா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை இருக்கிற இதுக்கு 2000 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போதுமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்குள்ள வாழ்றதுக்கு நம்மளால முடியும். அதுக்கு சில ஒழுக்கங்களும் கட்டுப்பாடுகளும் இருந்தா போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நான் வந்து என்னுடைய லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னன்னா 1 மந்த்துக்கு நான் 5000 ருபீஸ்க்கும் மளிகை பொருள் வாங்கி செலவு பண்ணியிருக்கேன். 1000 ரூபாய்க்கும் நான் வாங்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். இது எதை டிஃபர் பண்ணுது அப்படின்னா 5000க்கு வாங்குறது அடுத்தடுத்த மாசத்துக்கு எக்ஸஸா வந்து இருக்கும். பட் 1000 ருபீஸ்க்கு வாங்குறது அப்படிங்கிறது கரெக்டா அந்த மந்த் எண்டு வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சில பொருட்கள் பத்தாம போற மாதிரி இருக்கும். இப்போ தாலோ இல்லை அப்படின்னா இந்த சன்னா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதோ எப்பவாவது ரேரா வந்து பத்தாம போகும். பட் அது ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கினோம்னாலே போதுமானதா தான் இருக்கும். ஸோ இது மூலியமா நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சாலும் அதுல எல்லா சூழ்நிலைகளிலுமே கரெக்டா கொண்டு போறதுக்கு நம்மளால முடியும். ஆனா அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனசை பொறுத்து தான் இருக்கு. இதுக்குள்ள கொண்டு போக முடியும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா முடியும். இல்ல எனக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஆகதான் வந்து செய்யும். ஸோ இந்த 2000க்குள்ள என்னென்ன மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், எப்படி வந்து கிராசரியில வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் 1000 ருபீஸ்க்கு சந்தையில மளிகை பொருள் வாங்கின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கும் நம்மளுடைய பிளேஸ் லிஸ்ட்ல வந்து இருக்கும். உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் மணி சேவிங்ஸ் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இயர்லி மினிமம் ஒரு 50,000 ருபீஸ் ஆகுது நான் சேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை நோக்கி நகர்றதுக்கு வந்து ஆரம்பிங்க. ஸோ அதை ரொம்ப பெருசான ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறதை விட வாரத்துக்கு நான் பண்ணக்கூடிய செலவுகளில் ஒரு 100, 50, 200ன்னு மிச்சம் பண்ணி ஒரு வாரத்துக்கு மினிமம் 1000 ருபீஸ் ஆகுது நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து சேர்ந்துருக்கும். ஸோ மினிமமாக 1 இயருக்கு 50,000 ஆவது சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மணி சேவிங்ஸில் என்னென்ன மாதிரியான மணி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி அதில் வந்து உங்களுடைய கோல்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம நம்ம பாட்டு சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா சேவ் பண்ண முடியாது. ஸோ நான் எப்பவுமே சொல்றது ஒரு கமிட்மெண்ட்ல சேர்க்குங்க, ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு சேமிக்கிறீங்க? இப்போ நான் 50,000 சேமிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே 50,000 சேமிக்கணும். ஆனா அதை எதுக்காக நீங்க சேமிக்கிறீங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்னுடைய தேவை வேற ஏதாவது இருக்கலாம். ஸ்கூல் ஃபீஸ்க்காக சேமிக்கலாம், இல்லை என்னோட கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கலாம், எனக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வந்து இருக்கும். சோ அதுல நீங்க எதுக்காக சேவ் பண்ண போறீங்க அந்த எண்ணம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால சேவ் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். எல்லாரும் சேமிக்கிறாங்கப்பா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து மணி சேவிங்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் வீடியோஸ் வந்து போடுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து சேவ் பண்றதுனால ரிலேட்டிவ் சேவ் பண்றாங்க, நானும் சேவ் பண்றேன் அப்படின்னா அது வந்து முழுமை வந்து அடையாது. நம்மளும் சேர்த்தலாம், முடியாதுன்னு இல்லை, பட் அது முழுமை அடையாது. ஆனா எனக்குன்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கான ஒரு டார்கெட் இருக்கு, அந்த ஆசையை அச்சீவ் பண்றதுக்காக நான் இதை சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் அதிகமா நம்மளால வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ உங்களுடைய விருப்பங்களுக்காகவும் ஆசைகளுக்காகவும் சேமிக்கிறத வந்து பழகுங்க. அது இயர்லி 50,000 வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது இன்ஃப்ளூயன்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்க பண்ணக்கூடிய பர்ச்சேஸை ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது நல்லா இருக்கே, அழகா இருக்கே, நம்மளும் வாங்கலாம், இது ட்ரெண்டிங்ல இருக்கேன்னு சொல்லி ஷாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது கிச்சன் ஐட்டமா இருக்கட்டும், கேஜெட்ஸா இருக்கட்டும், ஃபர்னிச்சரா இருக்கட்டும், சாரீஸ், ஆக்சசரிஸ்னு எல்லா விதத்துலையுமே நம்ம இது பண்றோம். ஸோ ஒருத்தர் வச்சிருக்காங்க, அது அழகா இருக்கு, ஆமா உண்மை, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்றாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு தேவையில்லைனா கூட இன்னொருத்தருக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றாங்க, அன்பாக்சிங் பண்றாங்க. ஸோ அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையானதா இருக்கா? நீங்க அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ சூப்பரா இருக்கு, பட் அது உங்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா அதை வாங்குறது தப்பு கிடையாது. நீங்க இப்போ ஒரு பொருள் வந்து கிச்சனுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே எங்க போவீங்க?
டேரெக்டாக யூடியூப்ல தான் போய் போடுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கலான்ட்டு இருக்கு, இதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ என்ன ரேட்டு, எங்கே வாங்கினாங்கிற ஹோல் டீட்டெயில்ஸ் அதில் வந்து வந்துடும். பட் நீங்கள் அது தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருக்குது, ஒரு வந்து இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெண்டிங்கில் இருக்குது, விருப்பமாக இருக்குங்கிறதுக்காக வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஓவர் ஸ்பெண்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து வரும். ஸோ அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து நிறைய பணங்களை வந்து விரயப்படுத்துற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். பாய்.